ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் கலைஞர் சந்தித்த சவால்கள், அவர் எதிர்த்து நின்ற பிரச்சனைகள், தமிழர்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்காக அவர் நடத்திய போராட்டங்கள், தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பாதுகாப்பதற்காக அவர் ஆற்றிய பணிகள் எல்லாவற்றையும் நாம் மிக விரிவாக இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறோம். அந்த காலகட்டத்தில் தான் 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய அந்த இருண்ட கால ஆட்சி காலம், அந்த இருண்ட ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு விதமான அவலங்களையும் கொடுங்கோன்மைகளையும் பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது, அரசு ஊழியர்கள் கைது, பணி நீக்கம், இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நாம் இதற்கு முன்னால் பேசினோம். அந்த சமயத்தில் ஜெயலலிதா கொண்டு வந்த பல மக்கள் விரோத சட்டங்கள் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தன, பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தின. அதில் ஒன்றுதான் கோயில்களில் இந்த பறவைகள், ஆடு மாடு பலியிடுவதை தடை செய்வதற்கான சட்டம் ஒன்றை ஜெயலலிதா கொண்டு வந்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசு பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர முயற்சித்த போது அப்போது கலைஞர் அதை கடுமையாக எதிர்த்தார். பசுவை மட்டும் அந்த பசு படுகொலையை நீங்கள் அல்லது இப்போ பசுவை பார்த்திங்கன்னா மாமிசத்திற்காக அதை அறுப்பதை ஒன்றிய அரசு தடை செய்ய முயன்ற போது, கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் கூட கலைஞர் அதை எதிர்த்தார். ஏனென்று கேட்டால், பொதுவாக மாட்டிறைச்சி என்பது ஏழை எளிய மக்களினுடைய உணவு. அந்த ஏழை எளிய மக்களுடைய உணவின் மீது கை வைப்பது என்பது அவர்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு புரட்சியத்திற்கான ஒரு விஷயத்தை மறுப்பதாகும். அது மட்டுமல்ல, இந்த பசுவதை தடை சட்டம் போன்றவை உயர் சாதியினருடைய ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினருடைய நம்பிக்கைகளை மட்டும் சார்ந்து அந்த நம்பிக்கையை எல்லா மக்களின் மீதும் திணிக்கிற ஒன்று என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக இருந்தது. பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் இந்த நாட்டில் நிலவ வேண்டும். அப்போதுதான் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவாக இது இருக்கும் என்பதிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் தெளிவாக இருந்தார். இந்த சமயத்தில் தான் காலகாலமாக இருந்து வரக்கூடிய பழக்கம், அதாவது அந்த கோயில்களில் ஆடு வெட்டுவது அல்லது சேவல், கோழி போன்றவற்றை பலியிடுவது, அங்கு அதை ஒட்டி பூஜைகள் நடத்துவது, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமான சிறு தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு அங்கம். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக இத்தகைய விஷயங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கொண்டிருந்த அந்த மேட்டிமை ஜாதி அணுகுமுறையின் அடிப்படையில் அவற்றை திடீரென தடை செய்கிறார். இது கடுமையான எதிர்ப்புகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறது. அவர் அந்த சமயத்தில் கொண்டு வந்த இன்னொரு சட்டம் என்பது மதமாற்ற தடை சட்டம். அதாவது ஒருவர் இன்னொரு மதத்திற்கு மாறுவதை தடை செய்யக்கூடிய சட்டம். இந்திய அரசியல் சாசனம் ஒருவர் தான் விரும்புகிற எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. அந்த நிலையில் மதமாற்றத்தை தடை செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் எதிர்ப்பையும் உண்டாக்குகிறது. இந்த இரண்டு சட்டங்களுமே இந்துத்துவ கொள்கைகளை பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு முன்பே செயல்படுத்தியவர் ஜெயலலிதா, அதிமுக என்பதை நாம் தெளிவாக காணலாம். அதாவது இந்துத்துவாவினுடைய அடிப்படை என்பதே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான். இன்றைக்கு பிஜேபி எதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறதோ அதை அன்றைக்கே அதிமுக ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக, எல்லாவற்றிற்கும் நுழைவுத் தேர்வு என்பதை அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார். அதை கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். பிறகு அந்த எதிர்ப்பின் அடிப்படையில் அந்த நுழைவுத் தேர்வு என்பது கைவிடப்பட்டது. பிறகு இந்த ஆடு மாடு பலியிடக்கூடிய இந்த சட்டங்கள், இது எல்லாமே மதமாற்ற தடை சட்டம். இதெல்லாமே பிஜேபி ஒன்றிய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள். ஆனால் அன்றைக்கே அதை ஜெயலலிதா முயற்சித்து பார்த்திருக்கிறாருங்கிற போது, மோடியை விட அவர் இந்துத்துவாவில் முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சட்டத்தில் அடிப்படையில் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு எழுந்தது. 2004 தேர்தலில் அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைகிறது. அப்போதுதான் ஜெயலலிதா புரிந்து கொள்கிறார் தன்னுடைய சட்டங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அதன் அடிப்படையில் பின்னர் அந்த சட்டங்களை அவர் திரும்பவும் வாபஸ் பெறவும் செய்கிறார். அப்படி
அவர் நடத்திய அராஜகங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. அதை நாம் நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கிடில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதிலே பார்த்திங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக்
ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைம் ஃபஸ்ட்டு சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம், பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது, நிறைய. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 64 கிலோபைட், 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கு இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளமெண்ட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம், பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து, கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழைய சங்க இலக்கிய பாடல்களில் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கிற பல பாடல்கள் ஒரு நாடக காட்சி போல இருக்கும். அந்த பாடல்களில் வரும் செய்திகள் கொஞ்சம் மற்ற குறுந்தொகை போன்ற பாடல்களை விட கொஞ்சம் நீண்டதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு நாடக காட்சி இருக்கும். பாலைக்கலி 5 திணைகளின் அடிப்படையில் அந்த கலித்தொலை பகுக்கப்பட்டிருக்கிறது. பாலைக்கலி, முல்லைக்கலி, நெய்தல் களி, குறிஞ்சி களி என்று அது வரும். பாலையில் இருக்கிற 35 பாடல்களையும் பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பவர். அந்த புலவருக்கு பெயரே பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அவர் பாலை சார்ந்த பாடல்களைத்தான் நிறைய பாடியிருக்கிறார். சங்க இலக்கியத்தில் மொத்தம் 68 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அவற்றுள் பல பாலை திணை சார்ந்தவை. இந்த கலித்தொகையில் இருக்கிற 35 பாலை திணை பாடல்களையும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பாடல் இப்படி வரும். ஒரு தோழி தன்னுடைய தோழியினுடைய காதலனிடத்தில் பேசுகிறாள். நேற்று நீ என் தோழியிடத்தில் மிகுந்த அன்பாக இருந்திருக்கிறாய். அவன் ஆமாம் என்கிறான். ஆனால் அதில் மகிழ்ச்சி அடையாமல் என் தோழி கொஞ்சம் வருத்தப்படுகிறாள், கொஞ்சம் சந்தேகப்படுகிறாள். ஏன், நான் அன்பாகத்தானே இருந்தேன். ஆமாம், மிக கூடுதல் அன்பாக இருந்திருக்கிறாய், அதனால் அதில் ஒரு சந்தேகம் அவளுக்கு வந்திருக்கிறது என்று இவள் சொல்லுவாள். எப்போதும் எண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் யாராவது நம்மிடத்திலே மிக குடைந்து பேசினால் அதற்குள் வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதோ என்கிற எண்ணம் வரும். இந்த தோழி சொல்லுகிற போது அவள் சொல்லுவாள், நேற்று முழுவதும் என் தோழியோடு நீ மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாய், ஆனால் அப்படி மகிழ்ந்து இருந்ததற்கு பிறகும் என் ஒள் இழை நீவுவார் காதலர் மற்றென் உள்ளுவர் என்ன கொல் என்று கேட்கிறாள்.
அவ்வளவு பிரியமாக இருக்கிறாரே, திரும்ப திரும்ப அன்பை காட்டிக்கொண்டே இருக்கிறாரே, என்னுடைய நெற்றியை தடவி கொடுக்கிறார், என்னுடைய காதுகளின் இடைகளை சரி செய்கிறார், இதற்குள் வேறு ஏதோ இருக்கிறதோ என்கிற எண்ணம் வந்தது என்று சொல்லிவிட்டு பிறகு அவளே அதை கண்டறிந்து விட்டாள். நீ பொருள் திரட்டுவதற்காக, பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து போகிறாயோ என்கிற சந்தேகம் அவளுக்கு வருகிறது. அந்த பிரிவை சொல்லாமல் அவளை சமாதானப்படுத்துவதற்குத்தான் இவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ என்று அவள் எண்ணுகிறாள். அதுவும் நீ போகிற பாதை பற்றி அவள் அறிந்தபோது அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறாள். அது எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? புல்லும் வழங்கா புலம்பல்லாரிடை, அதாவது பறவைகள் கூட பறப்பதற்கு அஞ்சுகிற மிக கொடுங்கோலர்கள், வம்பலர்கள் நிறைந்திருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுக்குள் நீ தனியாக போகிறாய் என்பதே அவளுக்கு ஒரு பேரச்சத்தை தருகிறது. தன்னை விட்டு பிரிந்து போகிறான் என்பதில் ஏற்படுகிற வருத்தம் ஒருபுறம், இத்தனை கொடுமையான காடு, அங்கே இருக்கிற அந்த வம்பலர்கள், அதாவது ஆறலை கள்வர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? கொள்ளும் பொருளிலர் ஆயினும் வம்பலர் துள்ளுனர் காண்மார் என்று அந்த கரித்தொகையிலே அவர் எழுதியிருக்கிறார். பாலை என்கிற காடு அன்றைக்கு எப்படி இருந்தது? இப்போது இருப்பது போல ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவது அத்தனை எளிதன்று. காடுகளை கடந்து போக வேண்டும். காடுகளை கடக்கிற போது அங்கே வாளையும் வேலையும் வைத்து கொண்டு ஆறலை கள்வர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வழிப்போக்கர்களிடம் பணம் இல்லை என்று சொன்னால் கொள்ளும் பொருள் இலர் ஆயினும், அவனிடத்தில் பணம் இல்லை என்றாலும் அவனை வேலால் குத்தி அவன் உடம்பு எப்படி துள்ளுகிறது என்பதை பார்த்து சிரிக்கிற கொடுங்கோலர்கள். அப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் இருக்கிற காட்டுக்குள் நீ போகிறாய் என்கிற அச்சத்தில் இருக்கிறாள். ஒழிக பெருமை நின் பொருட்பிணி பிரிவே என்று அந்த பாடல் முடியும். அந்த பிரிவு பொருள் வளம் சேர்க்கிற பிரிவில்லையாம், பொருட்பிணி பிரிவு. அதாவது நோய் தரப்போகிற, பொருளை தருகிறதோ இல்லையோ, உன் தலைவிக்கு நோயை தரப்போகிற, அவள் உயிரோடு இருப்பாளா என்று சொல்லவே முடியாத அளவுக்கு துயரத்தை தரப்போகிற பயணம் ஒழிக பெருமனின் பயணம் என்று அந்த பாடல் முடியும். ஓர் அழகான இலக்கியம் மனநிலையை, உளவியலை எப்படி சொல்கிறது என்பதற்கு இந்த பாட்டு ஓர் எடுத்துக்காட்டு.